உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். யாரு நான் நீங்க? குடும்பம்னா என்னன்னு தெரியாது. ஊரெல்லாம் சுத்தி என் பேர் முத்தி அப்படின்னு தெரியறவர் நீங்க. நீங்க எல்லாம் மாப்பிள்ளை பார்த்து வந்தா அந்த குடும்பம் முதல்ல விளங்குமா? எங்க கரியா கொண்டு போய் பரமசிவன் குடும்பத்துல கலவப்பட்டு குடும்பமே அக்கு வேற ஆடி வேற போச்சு. இந்த புள்ள என்னப்பா பொசுக்கு இப்படி காட்டி பிடிச்சு? ஆமா, வேற என்ன கேக்குறது? என்ன ஊரெல்லாம் உங்களுக்கு வந்து கல்யாணமே பண்ணாதாலும் உங்களுக்கு என்ன தெரியும்னு கேக்குது. ஆமா, குடும்பத்தை பத்தி என்ன தெரியும்? இல்லறம் என்பது நல்லறமாகும், இல்லறம் என்பது துறவரமாக கூடாது. நீங்க துறவரம் போனவரும் உங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? ஐயா கல்யாணம் பண்ணிக்கிறது, ஆனா வாழ்நாள் முழுவதும் மாணவர்களை சந்திச்சாரு. ஏன் சந்திச்சாரு? அவருக்கு இருந்த உணர்வு பிள்ளைகளுக்கிட்ட தான் சொல்லணும். பட்டுக்கோட்டையார் பாடினார்ல, ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதி பாடினாரு. திருடாதே பாப்பா திருடாதேன்னு அவரும் பாடினாரு. அவர்தான் பாடினாரு. ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா. ஏன்? பிள்ளைகள் தான் பசுமரத்தாணி வெள்ளைத்தாள் என்ற காகிதம். அது போல என்ன நினைக்காத, வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை குழந்தையிலேயே கிள்ளி வைப்பாங்கன்னு சொன்னவங்க அவங்க தானே. வீரர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, உன் வீரத்தை கொழுந்திலேயே வெம்பி விடாதே. எல்லாத்துக்கும் ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கிறான்.